ஓகேப்பா. இப்ப நம்ம பார்க்க போறது டெஸ்ட் 4ஓட நன்னூல் பார்ட். ஓகேங்களா? இப்போ பூ கூட்டல் கொடி அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாமாமா? பூங்கொடின்னு பூங்கொடி, எழுதலாம், பூங்கொடி. பூங்கொடி 2மே எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூ பேர் முன்னாடியும் அதே மாதிரி இன்னொரு சுவைக்கு பேருக்கும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. புளி, புளி சுவை, புளி. புளிச்சோறு. எஸ் மேம். புளிங்கிற சுவைக்கு முன்னாடி புளிச்சோறு என்ன வரலாம்? இல்ல புளி வல்லினமும் வல்லினமும் வரலாம், மிகும், மெல்லினமும் வரலாம்னு பார்த்தோம். மெல்லினமும் மிகும். அது எந்த எந்த டெஸ்ட்டுக்குப்பா? டெஸ்ட் 2ல பார்த்தோமா? எஸ் மேம். சரி. பூ பெயர் முன்னாடியும் புளிப்பு சுவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ புளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2மே வரும். ஓகேவா? பூ புளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 2மே மெல்லினம் வரும், வல்லினமும் வருது. பூ கூட்டல் சோலை பூஞ்சோலைன்னு எழுதலாம், பூச்சோலைன்னு எழுதலாம். அதாவது இந்த சகர வரிசைக்கு இணையான வல்லினத்துக்கு இனமான மெல்லினமும் தோன்றும், அந்த வல்லினத்தோட அதே மிக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூக்கூட்டல் தடம் பூத்தடம்னு சொல்லலாம், பூந்தடம்னு சொல்லலாம். பூக்கூட்டல் பனை என்ன வரும்? ஒண்ணு பூம்பனை, இன்னொன்னு என்ன வரும்? இப்பு போட்டு எழுதலாம், பூப்பனை அப்படின்னு வரலாம். ஓகேவா? சோ இதுக்கு என்ன விதி சொல்றாங்க? பூப்பெயர் முன்னாடி வல்லினம் மெல்லினம் தோன்றும். இதுதான் கீ கான்செப்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே வேற டெஸ்ட்ல பார்த்தனால பூப்பெயர் முன்னாடி ஓகே, புளி சுவை ஏதாவது ஒரு சுவை பின்னாடி ஓகே, அதுக்கு பின்னாடியும் நம்ம வல்லினம் மெல்லினம் மிக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இங்க பார்த்தோம்னா அவனே கூட்டல் கொண்டான், அவனோ கொண்டான். இது என்னன்னா ஏ பேரு ஏ ஓகாரம். இந்த ஏவும் ஓவும் என்ன சொல்றாங்கப்பா? இடைச்சொல். இதுக்கு முன்னாடி இந்த இடைச்சொல் முன்னாடி அப்படின்னு என்ன? இடைச்சொல் முன்னாடி எந்த வறுமொழி இருந்தாலும் அது இயல்பாக புணரும். சோ நம்ம இக்கு சேர்த்து எழுதக்கூடாது. அதாவது வழி மிக்கு எழுதக்கூடாது, சந்தி போட்டு எழுதக்கூடாதுன்னு அர்த்தம். சோ இது என்ன கேட்டகரி சொல்றாங்க? இந்த ஒரு புணர்ச்சி ஏ ஓ முன்னாடி இடைச்சொல். இடைச்சொல். இந்த ஏவோங்கிற இடைச்சொல் முன்னாடிதான் நிறைய இடைச்சொல் இருக்குது. ஏவோ இடைச்சொல்லுக்கு முன்னாடி இயல்பாக புணரும். அவனே கொண்டான். டெஸ்ட்ல இடைச்சொல் முன்னாடி நார்மலா புணரும் தான் மேம் பார்த்தோம். ஆமா ஆமா. அது போன என்ன? டெஸ்ட்ல. மற்று அப்ப மற்று இடைச்சொல்னா பார்த்தோம். ஆமாங்க மேம். எஸ் மேம். மற்று பார்த்தோம். வேற என்னென்ன பார்த்தோம்ப்பா? இங்கு கண்டேன் அந்த ஐய ஐய சொல் அந்த மாதிரி வந்தா மேம். ஐயம் அந்த மாதிரி வந்தாலும் நம்ம வந்து இயல்பாக புணரும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? மொத்த டெஸ்ட் 6 டெஸ்ட் தான் நன்னூல் வரும். நன்னூல்ல சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க. பிரித்தெழுதுறதுக்கு இது மட்டும்தான். இதுல படிக்கிறது இளங்குமனார் படிக்கிறது ஓவர்லேப் ஆகும், சிலது எக்ஸ்ட்ராவா இருக்கும், அதை எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, வழுதுணை காய் அப்படிங்கிறது தாளை கூட்டல் பூ ஆவிரை கூட்டல் வேர். எப்படி எழுதுறாங்க இத? நம்ம என்ன நினைப்போம்? வழுதுணை காய் ஒன்னா இது அப்படியே போட்டு இக்கு போட்டு எழுதுவாங்க அப்படின்னு நினைக்கலாம், இல்லைன்னா மெல்லினம் போட்டு எழுதலாம்னு நினைக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து ஐ ஆகார ஈட்டுல வந்துச்சுன்னா இந்த ஐயோட ஈறு போட்டு என்ன சாரியை பெறும்னு சொல்றாங்க? அப்படிங்கிற சாரியை பெறும். இந்த வழுதுணங் காய நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா, பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிச்சு எழுதுனீங்கன்னா வழுதுணம் அம்னு தான் இதை நீங்க எழுதுவீங்க. பிரிச்சு எழுதும் போது நீங்க என்ன எழுதுவீங்க? அம்முன்னு எழுதுவீங்க. ஆனா இங்க வரும்போது அங்கு அப்படி வருது. ஓகேவா? அதே மாதிரி தாளை கூட்டல் பூ, இந்த ஐ வந்து கெட்டுரும். ஐகார ஈற்றுல வரும்போது ஐங்கிற ஈறு கெடும். அப்ப ஐ போனுச்சுன்னா என்ன வரும்? இல்லுன்னு வரும். அப்புறம் ஐம்சாரியை வரும். அப்ப இல் கூட்டல் அப்படின்னா இல்லும் ஆவும் சேர்ந்து லா அப்படின்னு ஆயிடும். அப்புறம் தாளம்பூ. ஆவிரை கூட்டல் வே ஐசாரியை போட்டு இங்க என்ன இருக்கும்? இரு இருக்கும். சின்ன இரு இருக்கு இல்லையா? இந்த இரு இருக்கும். அதுக்கப்புறம் அம்சாரியை பெறும். இரும் ஆவும் சேர்ந்து ராவா மாறிடும். ஆவிரம் வேர். ஓகே, நம்ம நினைப்போம் ஆவிரை வேற அப்படியே நம்ம எழுதிக்கலாம், ஆவிரை கூட்டல் வேர் ஆவிரை வேர்னு. ஆனா இங்க என்ன வருது? எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க, அம்ங்கிற சாரியை பெறுகிறது. என்ன ரூல்ஸ் அப்ப அம்ங்கிற சாரியை பெறுதாமா? ஐகாரம் ஈற்றில் வரும்போது. ஐகாரம் நிலைமொழியோட ஈற்றுல வரும்போது என்ன சாரியை பெற்று வருகிறது? அம் சாரியை பெற்று வருது. இதே மாதிரி அவனே கூட்டல் கொண்டான் என்ன பார்த்தோம்பா ப்ரீவியஸா? ஏ ஓ இந்த மாதிரி இடைச்சொல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? அவனே கொண்டான். இயல்பா புணரும். இதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பூ புளி. இந்த பூங்கிற பூ பேர் முன்னாடியும் புளி அப்படிங்கிற சுவை பேருக்கு முன்னாடியும் என்ன வரும் பார்த்தோம்? வல்லினம் மிகும் மெல்லினமும் மிகும். வல்லினமும் மிகும் மெல்லினமும் மிகும் அப்படின்னு பார்த்தோம். இதே வரும். இப்போ இது பாருங்க, இது புன்னை காணல் முல்லை புறவம். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுவும் ஐகார ஈற்று தானப்பா. சோ ஐகார ஈற்றுல வரும்போது அந்த ஐ கெட்டு அம்சாரியையும் பெறும். இதே ஐகார ஈற்றுல வரும்போது ஐ கெடாமல் அப்படியே அம்சாரியை வரும் அப்படின்னு சொல்றாங்க.
அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம இது கேட்டா இதைதான் கேட்பாங்க. அதனால இதை நீங்க அப்படியே மக் பண்ணி வச்சுக்கோங்க. வழுதுணை காய்க்கு வழுதுணங்காய், தாளமை பூக்கு தாளம்பூ. தாளம்பூ நம்ம செந்தாளம் பூ அந்த மாதிரி பாட்டுல எல்லாம் வந்திருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். அதனால தாளம்பூ. ஆவிரை வேறு ஆவிரம் வேர் அப்படின்னு வருது. புன்னை காயில் வந்து புன்னையங்காயில் அப்படின்னு வருது. இந்த ஆவரை யங் வந்து இந்த ஆஹ் பாட்டுல வரும்ல மேம், எது புதுசு திரௌபதி டூல ஆவாரம் பூ போலே நாமெல்லாம் அதன் உங்களுக்கு மேலே. பாட்டா பாடினாதான் தெரியும். அது ரொம்ப ஃபேமஸான பாட்டா இருந்தா நான் கேட்டிருப்பேன். பாட்டா பாடுங்க, நான் இப்ப நாம வந்து இப்ப வந்திருக்கா? என்ன மாதிரி எனக்கு ஜானல் படம்ப்பா? மேம் திரௌபதி டூ மோகன்ஜி எடுத்த படம் சின்மயி. அப்படியா? தமிழா இல்ல வேற லாங்குவேஜா? தமிழ் தமிழ் தான் மேம். அப்படியா? ஓகே. ஓடிடில வந்துருச்சா? தெரியலையே. யூடியூப்ல இருக்கு மேம். அப்படியா? பாக்கலப்பா. எனக்கு எஸ் பேய் மேம். படம், த்ரில்லர் படம், கிரைம் த்ரில்லர் பிடிக்கும். அது இருந்துச்சுன்னா நான் பார்ப்பேன். இது ஹிஸ்டாரிக் நாவல்னு சொல்றாங்க. நான் அப்படியா? மூவி பார்க்கல, அந்த சாங் மட்டும் பிடிக்கும் மேம், அதனால. ஓகே ஓகே. அப்ப நம்ம பாக்குறேன். அப்போ புன்னை காயில்ல இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐகார ஈற்றுல வரும்போது ஐ கெடாமல் அம்சாரியை பெற்றும் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நை அப்படியே இருக்கு, அடுத்தது அம்சாரியை பெற்று வருது. இந்த முல்லை புறவம்ல பார்த்தோம்னா முல்லையம் பிறவம், இந்த ஐ வந்து கெடவில்லை, ஆனா அம்சாரியை பெற்று வருது. இதுல மட்டும் எக்ஸப்ஷனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முல்லை கூட்டல் புறவம் முல்லை புறவம், அதாவது வல்லினம் மிக்கும் வருது, இப்படி வந்தாலும் சரிதான், இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அந்த நன்னூல்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இது முல்லைக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. முல்லைக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை புறவம், முல்லை கூட்டல் புறவம் முல்லையம் புறவம், புன்னை கூட்டல் காணம் புன்னையம் காணல். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எல்லாம் என்ன வந்துச்சு? அகரம் கெட்டு ஐகாரம், ஐகாரம் கெட்டு அம்சாரியை பெற்றுச்சு. ஓகேவா? ஆவிரை கூட்டல் வேர் ஆவிரம் வேர் தாளம்பூ, அதுக்கப்புறம் வழுதுணங்காய். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை புறவம்க்கு மட்டும் முல்லையம் புறவம்னு எழுதினாலும் கரெக்ட் தான், முல்லை புறவம்னு எழுதினாலும் புன்னை கூட்டல் காணம் புன்னையம் முல்லை காணல். புறவம்னா என்னது மேம்? முல்லை புறவம்னா தோல் புறாவாமாப்பா. முல்லை புறவம்னா முல்லை காடுன்னு சொல்றாங்க, புறாவும் பேர் சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன மீனிங் வரலாம்னா காடா இருக்கலாம். முல்லை புறவம்னா முல்லைக்காடு. காடு. முல்லை காடு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, முல்லை புறவம்னா முல்லைக்காடு, தோல்புறா இப்படி என்ன சொல்லலாம். ஆனா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக கேட்டா முல்லையம் புறவம் முல்லை புறவம். சோ அம்சாரியை பெறுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பனை பனை கொடி, இது எப்படி பிரிக்கிறா சேர்த்து எழுதுறாங்க? பனங்குடின்னு வரலாமா மேம்? பனை கொடிக்கு வல்லினம், வல்லினம் மிக்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதுல பனை மேம் கொடி இதுக்கு பனங்கொடி அப்படி வரலாமா மேம்? பனை நான் போட்டு வருங்கிறீங்களா? அப்படி வரலாமா அப்படி கேக்குறேன். வரல. இனமொழி அப்படி அந்த வந்தா நான் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸாம்பிளோட சேர்த்திருப்பேன், அம்சாரியோட சேர்த்திருப்பேன். இங்க என்ன ஓ, அப்போ அது சொல்றாங்கன்னா, தப்பு தான். பனைங்கிறது வந்து ஐ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஐ ஈர் தான். ஆனாலும் ஒரு கொடி, கொடி அப்படிங்கிற வறுமொழி முதல்ல வந்துச்சுன்னா வல்லினம் மிக்குதுன்னு சொல்றாங்கப்பா. பனை முன்னாடி கொடி ஓகேங்களா? வந்துச்சுன்னா வல்லினம் மிக்கும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இப்ப பனை கூட்டல் கொடி பனை கொடி. அப்ப நம்ம என்ன ஓ, யூஸ் பண்ணக்கூடாது? பனையும் கொடியும் வந்தா ஓகே ஆஹ் மேம். பனை முன் கொடி வந்துச்சுன்னா. இதே ஐகாரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இப்ப ஏற்கனவே 3 எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். அம்சாரியை அம்பு. போட்டு எழுத முடியாது. நீங்க அப்படியே பனயம் கொடின்னு நீங்க போட்டு எழுதுங்க, அது உங்களுக்கு மேட்ச் ஆகுமா? ஆகாது. அதுக்கு ஒரு மேம் மீனிங் பனயம் வரும். கொடி இல்ல மேம், பனங்கொடி அந்த மாதிரி சொன்னேன் மேம். ஓகே, பனங்கொடின்னு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஓகே பாசிபிள் தான் நம்ம நினைப்போம். ஆனா இவங்க வந்து அந்த எக்ஸாம்பிளோட சொல்லாம இப்படி சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பனை ஓகே முன்னாடி மேம். கொடி வந்துச்சுன்னா வல்லினம் மிகும்னு வல்லினம் கூட மிகும். மென்ஷன் பனைக்கொடி. பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம அந்த மேம் அப்போ அம்சாரியை வரும்னு போய் கன்ஃபியூஸ் பண்ணாம பனை கூட்டல் கொடி மேம் பனை அப்ப இது கொடிக்கு இப்படி போட்டுக்கிறோம். வரும்னு நினைக்கிறேன் மேம். பனையினது கொடி அப்படின்னு அந்த அது இது என்னது வேற்றுமை ஆறாம் வேற்றுமை மறைஞ்சு தொகைன்னு வர்றது. சொல்றீங்க. எஸ் மேம். ஆறாம் வேற்றுமை பனையினது தொகைன்னு கொடி. சொல்றீங்க. பனையினது ஆ கொடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. அதனால அப்படின்னு அது பார்த்தா இல்லன்னா உருபும் அப்படின்னு அந்த பார்த்தா மாதிரியா இருக்குமா மேம்? முல்லைனது காடு, முல்லை காடு அப்படின்னு இல்ல வரும். மேம், முல்லைதான் காடு. அது முல்லைக்காடு அப்படி அந்த வரலாம். அப்படிதான் ஓகே மேம். ஓகே. அதனால அது வராது, இது வரலாம் இல்லையா மேம்? அப்படி நாம வச்சுக்கலாம். ஓகேப்பா. அப்ப பனை கூட்டல் கொடி பனை கொடி அப்படின்னு வந்திருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பனை கூட்டல் காய் பனங்காய். பாத்தீங்களா இந்த இடத்துல பனை கூட்டல் கொடிக்கு பனங்கொடின்னு வரல, ஆனா பனை கூட்டல் காய்க்கு எப்படி வந்திருக்காமா? அதே அம்சாரியை போட்டு வந்திருக்கு. அப்ப இதை நம்ம தேர்ட் எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஐ கெட்டு அம்சாரியை பெற்று வருது.
ஐ கெட்டு மேம் இதுல கொஞ்சம் அம்சாரியை தேர்டுன்னு பெற்று வருது எழுதிடுங்க மேம், இல்லையா? நோட் பண்ணிக்கிறேன். இதுலயா? இந்த 6th இதுல தேர்ட் ரூல் மாதிரின்னு கொஞ்சம் போட்டுருங்க மேம், பார்க்கும்போது அப்புறம். பிடிஎஃப்ல போடுறதா, போட்டு அனுப்புறதா? ஓகே, இல்ல இங்க பாருங்க. வீடியோலயும் போட்டுருங்க மேம், கொஞ்சம் ஓகே, இந்த தேர்ட் மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கா? இருக்கும். இதுல என்னது? ஐகார ஈற்றுல வரும்போது ஐயிரு கெட்டு அம்சாரியை பெறுது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆறுது? தேர்ட் பாயிண்டா? இங்க 6th பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? இங்கேயும் அதேதான், ஐகாரம் எஸ் கெட்டு. மேம். அப்ப இதை எடுத்து நீங்க அதுலயும் கூட எழுதிக்கோங்க. பனை கூட்டல் செரும்பு, அதான் மேம், அப்போ பனஞ்செரும்பு. தாழை, அப்புறம் பனை காய், அதுக்கப்புறம் ஆவரை, ஆவிரை, இதெல்லாம் ஆவிரை. அம்சாரியை கெட்டு வர்றது. ஆ, அப்புறம் ஐ வழுதுணை கெட்டு, காய். ஐ கெட்டு அம்சாரியை எஸ் வருது. மேம். ஓகேவா? இந்த வழுதுணையும் 4. தாளையும் ஆவிரையும். இதே எஸ் வந்து மேம். ஐயோட சேர்ந்து வரலான்னு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். புன்னையங்காய் காணல் முல்லையம் புறவம் அப்படிங்கிறது அம்சாரியை பெற்று வருது. அதே எஸ் மாதிரி மேம். இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க, முல்லை புறவம்க்கு முல்லையம் புறவம்னு எழுதினாலும் சரிதான், நம்ம முல்லை புறவம்னு எழுதினாலும் சரிதான். இது எல்லாமே ஐ ஈற்றுல வரக்கூடிய புணர்ச்சி விதிகள். இது 3ம் 6ம் சேம் தான். பனைக்காய் பனங்காய்ன்னு சொல்றோம். பனை கூட்டல் செரும்புனா பனஞ்செரும்புன்னு சொல்றோம். செரும்புனா ஒண்ணும் கிடையாது, பனையோட நாறு. கல்லுல நார் உரிக்கிறதுன்னு சொல்றாங்களப்பா, என்ன மரபு தொடர்னு சொல்லுங்க பாப்போம். இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது மேம். முடியாத செயல், ஏமாத்துறது. ஏமாற்றுறது, Yes, ma'am. முடியாதது. கல்லையே நார் உரிக்கலாம், ஏமாற்றுதல்னு செய்யலாம். முடியாத ஒன்று, கல்ல வந்து முடியாது இல்லையா? கல்லன் போய் நார் உரைக்க முடியாது. ஓகே, சோ பனையோட நார்னா செரும்புன்னு சொல்றாங்க. எந்த ரகரம் போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. செரும்பு பெரியரா எறும்பு போடுறாங்க, மாதிரி. பனையோட நார். பனை தானே பெருசா இருக்கும், எறும்பு. டாலா இருக்குமா? பனையோட நாறு வந்து எஸ் மேம். செரும்பு. எறும்புக்கு போடுறது பனையின் நார். ஓகேவா? அதுக்கப்புறம் செரும்பு, பாத்தீங்கன்னா எறும்பு. இது பாருங்க, இது நமக்கு தெரியும்பா. இது வந்து இயல்பு சரி, இது தெரியும். என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது இயல்பு புணர்ச்சியா இல்ல விகார புணர்ச்சியா? அது மட்டும் சொல்லுங்க. என்னன்னா ஆஃப்லைன்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இல்லு கூட்டல் ஆவும் சேருதுல, அப்ப இது கெடுதல்ல வருமா? அதாவது எப்படியோ அதாவது இப்ப வாழை கூட்டல் பழம் நீங்க எப்படி போடுவீங்கப்பா? வாழைப்பழம். இப்ப வரும் அகனினாலையும் பனை நாருன்னு தானே மேம் பார்த்தோம். அகனி, 3 சொல்லி நார். தென்னை நார், பனை நார். ஆமா, டெஸ்ட் 3யா 4லயோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. ஆமாப்பா. என்னது மேம்? அகனினாலே பனை நாரு, தென்னை இங்க நார். பாருங்க, என்ன வார்த்தை மேம் அவங்க சொல்றது? அகனி கேட்க மாட்டேங்குது. அது டெஸ்ட் 4ல தான் இருக்குப்பா. இங்க பாருங்க, எஸ் மேம். அகனி இருக்கு இல்லையா? இதுனாலும் தென்னை பனை இதோட நாரத்தான் பனையோட நம்ம நாரு. அகனின்னு சொல்லுவாங்க. எஸ் மேம். அகனி. தென்னை அகனி. பனை இதோட நாரெல்லாம் அகனி அப்படின்னு 3 சொல்லி நகரம். இங்க இதே டெஸ்ட் 4ல தான் மயங்கொலியில இருக்கும். நம்ம பார்க்கலாம், Yes, இன்னைக்கு ma'am. நன்னூல் பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த நாள்ல அந்த மயங்கொலி அப்புறம் மரபு தொடர்லாம் படிக்கலாம். ஓகே, தோன்றல் கூட்டல் அழகன், தோன்றல் அழகன். புகழ் கூட்டல் அரிது. இந்த இல்லுவ அழகிது அப்படிங்கிறது ஆவும் சேர்ந்திருக்கு. புகழ் அழகிது. வேல் கூட்டல் எறிந்தான், இல்லும் ஏவும் சேர்ந்து வேல் எறிந்தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன சொல்றாங்க? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த கேட்டகரியில வந்து இது வருது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது என்ன? இது நமக்கு தெரியும்பா. தனி குறில் முன்னாடி ஒற்று வருது, அப்போ உயிர் வருந்தா இரட்டைக்கும். இரட்டும். இதுக்கு என்ன சொல்றாங்க? நிலைமொழி ஈற்றுல, நிலைமொழியில தனி குறில் இருக்கு, அது முன்னாடி தனிக்குறில் முன் மெய் ஒட்டு. எழுத்து. இங்கே பாருங்க, போங்கிறது தனிக்குறில், அது முன்னாடி ஒட்டு. தனிக்குறில்னா என்ன அர்த்தப்பா? 2 வார்த்தை தான் இருக்கணும். அதுல ஒண்ணு குறிலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சாரி 2 லெட்டர் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து பார்த்தா குறிலா இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? மெய் வந்திருக்கணும். அதுதான் தனிக்குறில் முன் ஒற்றுன்னு சொல்றாங்க. இங்கே தனிக்குறில் முன் ஒற்று. உயிர் வரின் இரட்டும். உயிர் வரின்னா என்ன அர்த்தம்? வருமொழி முதல்ல உயிர் வரணும். வருமொழி முதல்ல இங்க ஆ இருக்கு, இங்கே வருமொழி முதல்ல ஆ இருக்கு, இங்கே வருமொழி முதல்ல ஆ இருக்கு, இங்க ஓ இருக்கு, உயிரெழுத்து. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெய் வந்து இரட்டும்னு சொல்றாங்க. அப்ப இங்க மண் கூட இன்னொரு 3 சொல்லி நகரம் இன்னு. அப்புறம் இந்த இன்னும் ஆகும் என்ன ஆகும்? இந்த உடல் மேல் உயிர் வந்து அந்த புணர்ச்சி நான் ஆயிரும். அப்ப மண்ணரிது. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 2 சொல்லி இன் வரும், அப்ப பொன்னரிது அப்படின்னு வரும். இங்க மறுபடியும் இன்னொரு இன் வரும், அப்ப மண்ணகம். இன்னும் சேர்ந்து பொன் கூட்டல் ஒளி பொன்னொழி. இதுக்கு என்ன புணர்ச்சி விதி சொல்றாங்கப்பா? தனிக்குறில் முன் ஒற்று, உயிர் வரின் இரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பனை கூட்டல் கொடி என்னன்னு பார்த்தோம்ப்பா. பனை கூட்டல் கொடி என்ன பார்த்தோம்? பனக்கொடி. பனைக்கொடி இக்கு வந்து வருது. பனைக்கொடி. ஓகே.
புறவம்னா என்ன? காடு. புறவம், முல்லை காடு, முல்லை புறவம். முல்லை புறவம் நான் புறவம். எப்படி எப்படிப்பா சேர்த்து எழுதலாம்? முல்லை கூட்டல் புறவம் நான் முல்லையம் எப்படி பிரிக்கலாம்? முல்லையம் புறவம் இல்லைன்னா முல்லை இப்ப போட்டு எழுதலாம். முல்லையம் அம்சாரியை பெற்று வரும். ஐகாரம் கெடாமல் அம்சாரியை பெற்றும் வருது. அம்சரியை பெற்று வரும் இல்லைன்னா வல்லினம் அதுக்கு மேல உள்ளது என்ன மேம்? ஒரே நிமிஷம் மேம். எதுக்கு மேலப்பா? இதுவா? இப்போ பார்த்தோமே மேம், முல்லைக்கு மேல ஒண்ணு மேம். புன்னையம் காலம், புன்னையம் காணல் இதானே? மேம் புன்னைனா இதுவும் ஒரு இடம் தானே மேம்? புன்னைங்கிறது புன்னை மரம் அந்த மாதிரி சொல்லலாம். புன்னை காணல், புன்னையங்காணல். ஓகே மேம். அடுத்தது என்ன? உண்ணுதல், உண்ணுதல் கூட்டல் கடிது, உண்ணுக்கடிது. இது வந்து என்ன ஆகுனா உகரசாரியை பெறும். தொழில் பெயர் விகுதி குன்றி உகரசாரியை பெற்றும் புணரும் சொல்றாங்க. இப்ப தல், அல் இதெல்லாம் என்னப்பா? தொழில் பெயர் விகுதியா? தொழில் பெயர் விகுதிகள். இது Yes, வந்து ma'am. கெட்டு உகரசாரியை பெற்று அப்படியே வரும்னு சொல்றாங்க. இப்ப பொருந்துதல் கடிதுன்னா இந்த தல் போயிட்டு பொருணுக்கடிது. நூங்கிறது வந்து என்னது? உகரசாரியை தானே. சோ அது இது மட்டும் டிஃபரெண்டா இருந்துச்சு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கேட்டா இது அப்படியே கேட்பாங்க. பொருந்துதல் கூட்டல் கடிதுன்னா பொருணுக்கடிது அப்படின்னு தூவும் எழுதலாம். வரலைங்க மேம். தள்ளோட தூவும் சேர்ந்து போயிருக்கு. ஆமா எஸ், பொருணுக்கடிது அப்படின்னு சொல்றாங்க. இங்க உண்ணுதல் கூட்டல் கடிது வந்து உண்ணுக்கடிது அப்படின்னு உண்ணுக்கடிது. இதுல ஆல்ரெடி ஊ இருக்கு. அதனால தல்விகுதி மட்டும் போட்டு வல்லினம் வந்து மிக்கு புணருது. இங்க வந்து பார்த்தோம்னா தல்விகுதி போட்டு இந்த இந்து வந்து பார்த்தோம்னா உகரசாரியை பெறுது. தூவும் போயிருச்சு. ஓகேவா? மேம் சொல்லுங்கப்பா. மேம் அப்போ தொழில் பெயருக்கு வந்து நோக்கம் என்னன்னா, நம்ம எப்படியோ அந்த நூவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால, இப்போ எக்ஸிஸ்டிங்ல ஒண்ணுதல்னு நூ இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். இப்போ விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள பொருந்துதல்ல வந்து நூவே இல்ல. அப்போ அதனால பொருணு அப்படின்னு அந்த தூ த இல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு நூ அப்படின்னு அந்த ஊ சவுண்ட வந்து அந்த தொழில் பண்றாங்க. பெயர்ல கொண்டு அவ்வளவுதான். வர்றதுக்கு கொண்டு வரும். அதானே மேம்? உகரம் பெற்று வருது. ஆமா. ஆ, இதே ஓகே மேம். பொருந்தூக்கு இந்த ஆல்ரெடி ஈ இருக்கு. ஆனா பொருந்து கடிதுன்னு சொல்லல அவங்க. இந்த தூ போயிட்டு பொருணு இந்த நகரம் தான் உகரம் ஏறி வந்திருக்குப்பா. இது உகரமா அப்படியே வந்திருக்கு. தான் இருந்துச்சு. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். சோ பொருந்துதல் கூட்டல் கடிது பொருணுக்கடிது அப்படின்னு போட்டுக்கலாம். பொருளுக்கடிது. அடுத்தது பாருங்க. இது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த நகரம் 2 Yes, சுழி ma'am. நகரம் வந்துச்சுன்னா டகரம் ஆகும். சாரி 3 சுழி நகரம் வந்தா டகரம் ஆகும். 2 சுழி நகரம் வந்துச்சுன்னா ரகரம் ஆகும் அப்படின்னு. நகரமாகும். இது வந்து Yes, நமக்கு ma'am. தெரியும். இங்க பாருங்க, நகரம் முன் வல்லினம் வந்துச்சுன்னா அதுவும் வருமொழி முதல்ல என்ன கண்டிஷன்பா? வருமொழி முதல்ல வல்லின எழுத்து வந்துச்சா? வல்லினம் வந்துச்சுன்னா என்ன வரும்? டாவும் ராவும் வரும். தாரா. டா Yes, ரா ma'am. வரும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ சிறுகண் கூட்டல் களிரா இந்த 3 சுழி நகரம் வந்துச்சு அப்படின்னா டகரம் வரும். ஆனா என்ன ஒரு கண்டிஷன்? வருமொழி முதல்ல என்ன வந்திருக்கணும்ப்பா? வல்லினம் வரணும். அப்படி வல்லின எழுத்து வரணும். வந்துச்சுன்னா 3 சுழி நாவா இருந்துச்சுன்னா டகரம். 3 சுழி நாக்கு டகரம் நான் எப்படி சொன்னேன்? இப்படி 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? டா வரும். அதனால 3 சுழி நகரத்துக்கு இது உங்களுக்கு சொன்னா எனக்கு தெரியலப்பா. Yes, ஆஃப்லைன் ma'am. தெரியல. எனக்கு சொல்லல மேம். சொல்லல. சரி, நகரம். இந்த 2 First சுழி நா class ல வந்துச்சுன்னா சொல்லிருக்கீங்க. இதே ராக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. ராக்கு எவ்வளவு பாயிண்ட் வைக்கணும்ப்பா? இவ்வளவு பாயிண்ட் வச்சுதான் அதை கனெக்ட் பண்ணணும். அதனால இப்ப நான் வச்சுக்கோங்க 3 சுழி நகரம் 3 பாயிண்ட் கனெக்ட் பண்ணா உங்களுக்கு டா வருது. அதனால டாவா ராவான்னு குழப்பக்கூடாது. அதுக்காக நான் இது சொல்றேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல நகரம் வந்துச்சுன்னா டகரம், அதான் சிறுகண் களிறு, சிறுகட்களிறு, பொன் தகடு, பொற்றகடு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே தானே? சோ இன்னுக்கு பதிலா இட்டு வருது. இந்த இன்னுக்கு பதிலா இற்று வருது. அவ்வளவுதான். இற்றும் வந்து இந்த தா வந்து ராவாவே மாறிடுச்சு. ஓகேவா? தகரம் ரகரமா மாறிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, இங்க காவெல்லாம் எதுவுமே மாறல. டகரமா மாறல. தகரம் மேக்சிமம் தா வந்து ராவா மாறும். ஓகேவா? நம்ம வந்து இங்க பொற்று தகடுன்னு போட முடியாது. பொற்று தகடுன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? சோ அதனால இந்த டிஃபரன்ஸே பாத்துக்கோங்க. இது தெரியும். புதுசா படிக்கிறவங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். ஆல்ரெடி படிச்சவங்க மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, பொன் கூட்டல் மாச்சி, பொன் மாச்சி, பொன் கூட்டல் யாப்பு, பொன் யாப்பு. இது அப்படியே வருதுப்பா. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் முன்னாடி வந்து மெல்லினமும் இடையினமும் வந்துச்சுன்னா, இப்ப நம்ம சொல்லிட்டோம் நான் வந்துச்சு. வல்லினம் வந்தா நீங்க டாவா வல்லினம் மாறுது, வந்துச்சுன்னா ராவா டாரா மாறுதுன்னு வரும். சொல்றீங்க. அப்போ Yes, ma'am. மெல்லினமும் இடையினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஒன்னும் ஆகாது, அப்படியே வரும். அப்படியே புணரும். அவ்வளவுதான். Yes, ma'am. ஆனா இந்த இடத்துல வந்து 3 சுழி நகரத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. அதனால நான் விட்டேன். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 நகரமுமே வருமொழி முதல்ல மெல்லினம் வந்தாலும் இடையினம் வந்தாலும் எப்படி புணருதுப்பா? இயல்பாக புணருது. இயல்பாக புணரும். ஓகேவா? பொன் கூட்டல் மாச்சி, பொன் மாச்சினா என்ன மேம்? பொன் மாச்சினா மாச்சினா ஒரு உயர்வு அந்த மாதிரி பொருள்பா.
ஓகே ம் ஓகேவா? இப்போ மூணு சுழி நகரம் வந்து வல்லினம் வந்தாதான், வறுமொழி முதல்ல வல்லினம் வந்தாதான் அது என்னவா மாறும்பா? மூணு சுழி நகரம் வந்து வறுமொழியில வல்லினம் வந்தா அது என்னவா மாறும்? டாவா ராவா? மூணு மூணு சுழி இன்னு வந்து பக்கத்துல ஒரு டா- வல்லினம் வந்ததுன்னா இட்டு மேம். அதே ஆச்சுன்னா ரெண்டு பெருமை, நேர்மை, சிறப்பு, அழகு, மாண்பு வந்து இதெல்லாம் அந்த கொடுத்துக்கலாம். மாதிரி வல்லினம் வந்தா அதான்ப்பா. இற்று. அப்புறம் அந்த தேவும் ட்ராவா மாறும் மேம். ராவா மாறுது அவ்வளவுதான். தாவும் ராவா மாறுது, பெரிய ராவா மாறுது அவ்வளவுதான். இதே மெல்லினமும் இடையினம் வந்துச்சா அப்படியே இயல்பாக புணருது. அப்படியே இயல்பா புணருது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த மூணு நகரம் வந்துச்சுன்னா எப்படி புணர்ச்சி வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, தூண் கூட்டல் நன்று அப்படின்னா இந்த நா போய் அதுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த நா மட்டும் கெட்டுருது. இதே பசுமண் நன்று அப்படிங்கறதுல இந்த நகரம் போயிருது. நன்றிக்கு போடுற நா வந்து வறுமொழி முதல்ல வந்துச்சுன்னா அது கெட்டுருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, அரசன் கூட்டல் அல்லன், அரசன் நல்லன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த இன் வந்து எப்படி வருதுப்பா? ஆவோட சேர்ந்து வந்துருது. ஓகேவா? பசு நன்று, அரசன் நல்லன் ஆவோட சேர்ந்து வருது. செம்பொன் கூட்டல் நன்று, செம்பொன் நன்று. இந்த இன் வந்து எந்த சாரி எதோட சேர்ந்து வருது? ஆண். இங்க பாருங்க, கூட தானே மேம்? இந்து கூட்டல் ஆ இருக்குல்லப்பா, இந்து கூட்டல் ஆல இந்து போயிரும்பா. இந்த ஆவோட சேருது. அப்ப இன்னு கூட்டல் ஆ அதே மாதிரி இங்கேயும் அப்படி சேருது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? புரியுது. அவ்வளவுதான். அப்போ இங்க என்ன சொல்றாங்க, இந்த மூணு சுழி நான் வந்தாவும் ரெண்டு சுழி நான் வந்தாலும் வறுமொழி முதல்ல இந்த நன்றிக்கு போடுற நான் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுது, அந்த இந்து நகர மெய் கெட்டு அதுல நகரம் ஊர்ந்த உயிரோட சேருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்ல. நகரம் ஊர்ந்த உயிர்னா என்ன அர்த்தம்ப்பா? அந்த இந்து கூட இருக்கிற ஆதான நாவ இந்து கூட்டல் ஆண் தானே கூட்டுவீங்க. அதுதான் நகரம் ஊர்ந்த அகரம் அப்படிலாம் கசகசன்னு கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஆசாரியை பெற்று வருது, ஆட் ஆயிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த எயின், பான், உமன் இதுக்கெல்லாமே எப்படி சொல்றாங்க? இதுக்கு என்னன்னா ஜாதி பேரோ ஒரு குழு பேரோ வந்துச்சுன்னா எயினா ஆக்சுவலி வேட்டுவர் ஜாதியும் நோட் பண்றாங்களாமா. ஏதோ ஒரு குழு பேர் வந்துச்சுன்னா இயல்பாகவும் புணரும், அதே மாதிரி அகரசாரியை பெற்றும் புணரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உமன்னா உப்பு விளைவிக்கிறவங்க, அந்த குடிப்பா, அந்த கேங் உப்பு விளைவிக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம உமனர்னு சொல்றோம், ஒரு குழு. இங்க எயின பான்னா என்ன? பாணர்கள். பாணர்னா என்னப்பா? பாட்டு பாடுறவங்க, பாணர்னு சொல்றோம். எயின்னா ஜாதி. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாதி பேரோ குழு பேரோ வந்துச்சு அப்படின்னா இயல்பாக புணரும் அப்படின்னு சொல்றாங்க, அகரசாரியை பெற்றும் புணரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப எயின் கூட்டல் குடினா எயின் குடின்னு எழுதலாம், கரெக்ட். அகரசாரின்னு என்னப்பா? இன் கூட்டலா எயின குடி அப்படின்னு சொல்றாங்க. பான் கூட்டல் குடின்னு வரலாம், பான குடி அப்படின்னு அகரசாரியை பெற்றும் வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நீங்க பிரிச்சு பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சு எழுதுனீங்கன்னா பான் கூட்டல் ஆ கூட்டல் குடி அந்த மாதிரி வரும். அப்ப அந்த ஆவை என்ன நீங்க எழுதுவீங்கன்னா சாரியைன்னு எழுதுவீங்க. அதனாலதான் ஆசாரியை பெறுதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு டீப்பா நமக்கு இலக்கண தேவையில்ல, நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான் கேட்கறாங்க. சோ இது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்புறம் உமன் கூட்டல் குடி, உமன் குடி, உமன குடி இப்படின்னு வரலாம். இந்த மாதிரி இயல்பாகவும் வரும், அகரசாரியை வரும். என்ன கண்டிஷன் சொல்றாங்க? சாதி பேர், குழு பேரு இதெல்லாம் சாதி பேரு, குழு பேரு. இதே நம்ம பார்த்தோம்ப்பா பழைய இதுல ஏ ஓ வந்துச்சுன்னா இயல்பா புணருமா இல்லையா? சொல்லுங்க. வந்துச்சுன்னா இயல்பா புணரும். ஏ ஓ போன்ற இடைச்சொற்கள் வந்தா இயல்பாக புணரும் பார்த்திருக்கோமா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, பரன் கவன் இந்த பேர் முன்னாடி இயல்பாக வரும்னு சொல்றாங்க. பரனுக்கு பின்னாடி இக்கு வராதாமா, பரன்கால் அதாவது எந்த சந்தியும் மிகாதுங்கிறாங்க. கவன் கூட்டல்கள் கவன்கள் அப்படின்னு எந்த சந்தியும் மிகாது அப்படின்றாங்க. அப்ப பரன் கவன் இந்த பேர் முன்னாடி இயல்பாக வரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண் கூட்டல் கடிது எல்லோட திரிசொல் தான் வந்து எண்ணாமாப்பா. ஓகே, எல்லுத்தான் என்னன்னு சொல்றாங்களாமா. அந்த புக்ல நன்னூல்ல இது இப்படிதான் கொடுத்திருந்தாங்க. ஜான்னா நமக்கு தெரியும், இதெல்லாம் நீட்டல் அளவை பேர் தானே. ஒரு சான் ஒரு ஜான் அதுதான் நீட்டல் அளவை பெயர். இதோட இறுதியில நகரம் வந்துச்சு அப்படின்னா அது இயல்பாவும் வரும், டாவாவும் மாறும்னு சொல்றாங்க.
ஓகே. சோ இந்த இன் வந்து என்ன ஆகும், அப்படியே இயல்பாவும் புரியும். இல்லைன்னா இந்த இன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, வல்லினம் வந்துச்சுன்னா என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்ப்பா. நகரம் தாவா மாறும், ஆ, இல்லைன்னா 2 சுழினானா ராவா மாறும்னு பார்த்தோம் மேம். பார்த்திருக்கோமா. அதான் இங்கே சொல்றாங்க. சோ 3 சுழி நகரம் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒண்ணா இயல்பா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த நகரம் வந்து தகரமா தெரியட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஜான் கூட்டல் கோல், ஜான் கோல்னு அப்படியே இயல்பாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த நகரம் என்னவா மாறுது, டகரமா மாறுது, டகர மெய்யாக அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்தெந்த இடத்துக்கு சொல்றாங்கப்பா, ஏதோ ஒரு நம்பரோ நீட்டல் அளவையோ, ஜான்ங்கிறது ஒரு நம்பர் போடுற மாதிரி தான், இந்த மாதிரி அளவை பெயர்ல வந்துச்சுன்னா அதுல வர நகரம் வந்து பார்த்தோம்னா டகரமாவும் மாறும், இல்லைன்னா இயல்பாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல இங்க வல்லினம் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க வந்து ஜான் இருந்தாவே போதும், இங்க வல்லினம் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா. ஆனா நம்ம அங்க பார்த்தோம்ல 3 சுழி நகரம் டகரமா மாறுது, 2 சுழி அது நகரம் வந்து டகரமா. தனிக்குறில் ஒற்று கூட தனிக்குறில் முன் ஒற்று கசதப்ப அது வேற. வரும். அத வல்லினம் தனி என்னும் குரில் மேம். முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்ங்கிறது வேற. அது என்ன நம்பர்ல பார்த்தோம்ப்பா, சொல்லுங்க பாப்போம். தனி குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிறது வேறப்பா. இந்த கண் கூட்டல் அலகு, கண்ணழகு அந்த மாதிரி நம்ம சொல்றோம். நான் சொல்றது என்னன்னா, விண்ணழகு. வருமொழி முதல்ல வந்து வல்லினம் வந்துச்சுன்னா 3 சுழி நான் வந்து டகரமா மாறுது, 2 சுழி நான் வந்து பெரிய ரகரமா மாறுது அப்படின்னு சொல்றோம்ல. இதுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்க, ஓகே வல்லினம் வரணும், வருமொழி முதல்ல வல்லினம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓகே இந்த மேம். கண்டிஷன்ல இதுல என்னப்பா சொன்னாங்க, நம்ம ரெக்கார்ட் போட்டோமா பரன் இந்த கிளாஸ். போட்டிருக்கோம் மேம். ம் ஏன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, உங்களுக்கு அனுப்பணும். சரி, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, எனக்கு இதுல தெரியல. சரி, ஆமா இங்க ஆயிட்டு. சரிப்பா. இங்க சான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஜானு எண்ணு இந்த மாதிரி நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கிற நகரம் இயல்பா வரும், டகரமா மாறும். அதுக்கு வருமொழி முதல்ல இங்க இங்க வந்து உம் வந்திருக்கு, கோயின்சிடென்ட்டா அத வந்து பார்க்க வல்லினம் வேண்டியது வந்திருக்கு. இல்ல. ஆனா வந்து மெல்லினம் இடையினம் வந்தாலுமே நமக்கு இந்த டகரமா மாறுதுன்னு சொல்ல வர. ஓகே தானே. ஓகே மேம். என்னவா இனி மெல்லினமா வந்தாலும் டகரமா மாறும்னு சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா என்ன ரூல் கொடுத்திருக்காங்கப்பா, இந்த எண்ண சான் இது மாதிரி இந்த மாதிரி அளவை பெயர் இறுதியில் வந்தால் நகரம் இயல்பாகவும் ஓகே மேம். டகரமாகவும் இங்க வருது. வந்து வல்லினமோ மெல்லினமோ அத பத்தியே சொல்லல. நகரம் வந்து எதுவுமே இயல்பா சொல்லல. டகரமா மாறும். ம் என்ன ஓகே. ஜான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படி சொல்றாங்க. ஓகேவா. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண் கூட்டல் கடிதம் எண் கடிது, ஓகே. எண் கூட்டல் கடிதம் எட் கடிது. இதை நீங்க திருப்பி திருப்பி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆப்ஷன் பார்த்தோன்னே நம்ம அப்ப போய் இந்த புணர்ச்சி விதியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நம்ம இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஓ இப்படியும் வரலாம் இப்படி வரலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நம்ம டெஸ்ட் நம்பர் கூட ஞாபகம் வர அளவுக்கு நீங்க ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, மீன் கூட்டல் கண், மீன் கூட்டல் செவி அப்படின்னு சொல்றாங்க. மீன் அப்படிங்கிற நிலைமொழியின் பின்னாடி வல்லினம் வந்துச்சுன்னா, இங்க கா சா இப்படி வந்துச்சுன்னா இந்த நகரம் என்னவாகுது, ரகரமா இருக்கு. இது ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்ல, முன்னாடியே பார்த்தோம்லப்பா, 3 சுழினா வந்து டகரமா மாறுது, 2 சுழினா வந்து ரகரமா மாறுதுன்னு பார்த்தோம்ல. அதையே நம்ம இதுல போட்டுக்கலாம் இல்லையா. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா மீன்கிற நிலைமொழியின் பின் வல்லினம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாறும்னு சொல்லி புக்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதா. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 சுழி நகரம் வந்து வருமொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொன்னோம், தகரமா மாறும். தாவா மாறும் தகரம். 3 சுழி நான் வந்தா டகரமா வரும், 2 சுழி நகரம் வந்தா ரகரமா வரும்னு சொன்னோம்ல. தகரமா மாறும்னு பார்த்தோம். அதே ரூல் தான் இங்க ஃபாலோ பண்றாங்க. எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு வார்த்தை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மீன் கூட்டல் கண்ணா பாருங்க 2 சுழி நகரமா, ஓகே. இங்க பாத்தீங்கன்னா வல்லினம் வருதா, அப்ப 2 சுழி நகரமா, அப்ப டகரமா மாறட்டும் அப்படின்னு போட்டுருங்க. டகர மெய்யா மாறுது இங்க, அதுதான் விஷயம். ஓகே, டகர மெய்யா மாறுது. அப்ப மீன் கூட்டல் கண் மீட்கண், மீன் கூட்டல் செவி மீட் செவி. அவ்வளவுதான். இது மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. நம்ம இத படிக்காம பார்த்தோம்னா என்ன நினைப்பப்பா, மீன் கூட்டல் கண் அப்படியே மீன் கண்ணு புணர்ந்து போட்டிருப்போம், இந்த ரகரமா மாத்த மாட்டோம். மீன் செவி அப்படியே போட்டிருப்போம், மீன் எது செவியாட்டு இருக்குது. அப்ப வந்து இது எதுவுமே வந்து இந்த சகரமோ இந்த சாவோ காவோ வந்து மிகாது, வல்லினம் மிகாதுன்னு அப்படியே இயல்பா புணர்ட்டுன்னு போட்டிருப்போம். பட் இந்த 2 சுழி நகரம் என்னவா மாறுதுப்பா, ரகர மெய்யா மாறுது. சோ இது பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இது நமக்கு தெரியும், தேன் கூட்டல் மொழி. நம்ம ஏற்கனவே என்னப்பா பார்த்தோம், தேன் கூட்டல் மொழி தேமொழி. தேன்மொழின்னு சொல்லலாம், அந்த தேன்மொழின்னு சொல்லலாம்னு பார்த்தோம். ஓகே, இங்க பாருங்க, தேன் அப்படிங்கிற சொல் மூவின மெய் வந்துச்சுன்னா, மூவின மெய்னா என்னப்பா, வல்லினம் மெல்லினம் இடையினம். இடையினம்.
வந்துச்சுன்னா இயல்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இயல்பா வந்தாலும் தப்பில்லை அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, தேன் கூட்டல் குழம்பு தேன் குழம்புன்னு வரலாம், தப்பில்லைங்கிறாங்க. வல்லினம் வந்துச்சுன்னா ஈறுகெட்டு வல்லினம் மிகும் அப்படின்னா என்ன? வருமொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா இந்த ஈறுகெட்டு இங்க இக்கு வருங்கிறாங்க. அப்ப தேக்குழம்புன்னு வரலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படின்னா வல்லினமுக்கு இனமான மெல்லினமும் மிகுந்து வெள்ளினமும் போடலாம். அதுவும் தப்பில்லைங்கிறாங்க. அவ்வளவுதான். இது எதுக்கு மட்டும்தான் சொல்றாங்க? தேன் அப்படிங்கிற ஒரு தேனுக்கு பாயிண்ட் மட்டும்தான். சொல்றாங்க. ஓகே, சோ தேன் கூட்டல் குழம்பு தேன் குழம்புன்னு சொல்றாங்க. தேக்குழம்புன்னு வரலாம், தேங்குழம்புன்னு வரலாம். தேன் குழம்புனா வரலாம். இது தேன்யாத நீங்க அப்படி எழுத முடியாது. ஏன்னா யாங்கிறது என்னதுப்பா? வல்லினம் இல்ல. அதனால இடையினம். இயல்பா அப்படியே புணர்ந்து வச்சுக்கோங்க. தேன் கூட்டல் கடிதம் நம்ம இடையினம் அப்படி தானே. எழுதலாம். ஆனா இது தேன் கடிதுன்னு அப்படியே போட்டிருக்காங்க. சில வார்த்தைக்கு மட்டும்தான் இது எல்லாமே சூட் ஆகுது. தேன் குழம்பு, தேக்குழம்பு, தேங்குழம்புன்னு வருது. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா தேக்கடிது, தேங்கடிதுன்னு இவங்க போடல. எக்ஸாம்பிள் இதை மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதனால இதை மட்டும் தான் கேட்பாங்க. நான் வச்சுங்க, தேன் கூட்டல் கடிது, தேன் கடிது அப்படின்னு எழுதலாம். யானா வந்து 3 இனம்லயும் வருதுன்னு சொல்லியிருக்காங்களே, யா வந்து இடை இனம் இல்லையா? அப்ப இயல்பாக புணர்ந்திருக்கு. தேன் குழம்ப 3 விதமாவும் எழுதலாம். ஓகேவா? இது வந்து இந்த தேன்கிற சொல்லுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, எகின் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம், இயல்பாகவும் புணரும்னு சொல்றாங்கப்பா. அகரசாரியை பெற்றும் வரும், வல்லினம் மிக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் டெஸ்ட்லயும் வந்தது மேம். அந்த இதுல இளங்குமரனார்ல இகின் அது இளங்குமரனார். இது எகினப்புல் எகினம். அப்ப வந்து yes ma'am. கொஞ்சம் வந்து நமக்கு ஓவர்லேப் ஆகுது. இளங்குமரனாரும் இதுவும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டும் நம்ம அந்த 2 புக் படிச்சாவே போதும். எகின்னா வந்து என்னன்னா அன்னம், அன்னம்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எப்படி பண்றோம்? எகின் கூட்டல் கால் எகின் கால்னு எழுதலாம். அதுக்கப்புறம் அகரசாரியை பெற்று வல்லினம் மிக்கும் வருது, எகினக்கால்னு வருது. அதுக்கப்புறம் அகரசாரியை பெற்று வல்லினத்துக்கு இனமான மெல்லினமும் வருது. ஓகேவா? இது அப்படியே எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க. எகின் முன்னாடி இதெல்லாம் வரும். ஒண்ணு இயல்பா வருது, இல்லைன்னா என்ன பண்ணுப்பா? அகரசாரியை பெற்று அப்படியே அகரசாரியை ஆ. என்ன? இன்னு கூட்டலா அகரம், அகரசாரியை பெற்று வல்லினம் மிக்கு வருது. இங்க கா இருக்கா வருமொழி முதல்ல. சோ அதுக்கு இனமான வல்லினம், அதுக்கேத்த வல்லினம் வருது, எகினக்கால். இன்னொன்னு அதே அகரசாரியை பெற்று அந்த வல்லினம் எகினம். வருமொழி முதல்ல இருக்கிற வல்லினத்திற்கு இனமான மெல்லினமும் வருது. வெள்ளினம் வருது. எகின்கால்னாலும் ஓகே, எகினக்கால்னு இக்கு போட்டு எழுதினாலும் ஓகே தான். எகினங்கால்னு சொல்லிட்டு வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் போட்டாலும் ஓகே தான். வெள்ளினம் போட்டு. அப்ப எகின் சிறை எப்படி பிரிப்பீங்க சொல்லுங்க? எகின் கூட்டல் சிறை, இதான் கொஸ்டின். சொல்லுங்க, எப்படி எப்படி சேர்த்து எழுதுவீங்க? அப்படியே பிளெயினா எகின் சிறைன்னு எழுதலாம். ம் இல்லனா எகின சிறைன்னு எழுதலாம். எகின சிறையில இச்சு எகின போட்டு எழுதலாம். இச்சிறை இச்சி இல்லனா எகினஞ்சி இஞ்சி ஏன்னா இன இச்சுக்கு எழுத்து இச்சு தானே இன எழுத்து உடைய அப்படின்னு எழுதலாம். அவ்வளவுதான். எகினஞ்சி. correct. அவ்வளவுதான். அதே மாதிரி எகின் புல், புல்னா பறவை, நமக்கு தெரியும்லப்பா. இந்த புல்னா பறவை தானே. இந்த லகரம் Yes வந்துச்சுன்னா ma'am. பறவை தானே சொல்றாங்க. புட்கள். Yes, ம். ma'am. Yes ma'am. புள்ளினங்கால்னு ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, இந்த ரோபோ 2.0 புள்ளினங்கால்னு ஒரு பாட்டு வரும்பா. புள்ளினங்கால், புல் அப்படின்னா வந்து பறவை. சோ எகின் புல், எகின புல், எகினம் புல் அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா பாக்கு இனமான மெல்லினம் என்னப்பா? இம்மு. எகின்னா பறவைன்னு ஜெனரலாவும் போட்டிருப்பாங்க. எக்ஸாக்டா பார்த்தோன்னா அன்னப்பறவை தான் அது எகின்ங்கிறது வந்து நோட் பண்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். குயின்னா மேகம்பா. குயின்க்கு வந்துச்சுன்னா குயின் ஊன் இதெல்லாம் வந்ததுன்னா அப்படியே புணருதுன்னு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதை நான் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இது 3 சொல்லினா தான். இது டைப்பிங் எரர். ஓகேவா? சோ மேம் உண்டீமை வந்து உண்டீமைன்னு வராதா மேம்? அப்படி எங்கேயோ படிச்ச வரல ஞாபகம் வரல இருக்கு. வரல வரல அந்த மாதிரி வரல. இங்க இப்படிதான் போட்டிருந்தாங்கப்பா அதுல. அதாவது நீங்க Okay ma'am. தகரம் இதை மட்டும் check மேக்சிமம் பண்ணுங்க. ராவாதான் வரும்பா. இந்த ராதா வரும். சரி, நீங்க அதை எதுல பாத்தீங்கன்னு சொல்லுங்க. இன்னு வந்து டி அப்படி சொன்னேன் மேம். ஓ, இந்த நகரம் எங்கேயோ டகரமா? கேட்ட எங்கேயோ கேட்ட மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு மேம். நான் ரெஃபர் பண்ணிட்டு இது மட்டும் சொல்றேன். ரெஃபர் பண்ணி டவுட் சொல்லுங்க. இருந்தா சொல்லுங்கப்பா. சேஞ்சஸ் இருந்தா சொல்றேன் மேம். ஓகேப்பா. இது நன்னுள்ள இப்படியே தான் கொடுத்திருந்தாங்க.